திரு நரசிம்மா அவர்களின் காலச்சக்கரம் 1973ஆம் ஆண்டு கும்பை. நாங்கள் 3 பேரும் ஏமாற்றத்தோட ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தோம்டா சங்கு. மாமா கதையை காப்பி கொடுப்பதற்காக நிறுத்திவிட்டிருந்தார். வாயை துடைத்தபடியே மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார். தனக்காக வைக்கப்பட்டிருந்த காப்பியை குடிக்கக்கூட தோன்றாமல் அவர் வாயையே பார்த்து கொண்டிருந்தான் சங்கு. ஸ்ரீரங்கத்தில் இருந்து வந்த உடனேயே லைனா உங்கள் ஆற்றுல மாற்றி மாற்றி ஃபங்க்ஷன்டா. உங்கள் பெரியம்மா லோகாம்பாளுக்கு, உங்கள் அம்மாவுக்கு வளக்காப்பு, பூச்சூட்டல், சீமந்தம்னு ஒரே அமக்களம்தான். உங்கள் ஆற்றுக்கு எப்போ பார்த்தாலும் தினமும் வடை பாயசம், வாசலில் எச்சை இலைன்னு கோலாகலம்தான். சாம்பு பிறந்தான், அப்புறம் நீ பிறந்த. உங்கள் அப்பனுக்கு ஒரே சந்தோஷம். தேடி தேடி சங்கமேஸ்வரன்னு உனக்கு பேர் வச்சான். உங்கள் அம்மா ஸ்ரத்தா கூட நீ பிறந்த சந்தோஷத்துலேயும் அந்த ஸ்ரீசக்கர விவகாரத்தை மறந்தே போயிட்டான்னா பார்த்துக்கோயே. உங்கள் பாட்டி கூட உன் அழகை பார்த்துட்டு மலைச்சி போயிட்டா. நிறைய சுருட்டு முடியோட கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி இருப்பேன். சுந்தரி மாமிக்கு அப்போவே உன் மேலே கொள்ள ஆசை. உனக்கு கிருஷ்ணன் கொண்டை போடுவா. பிறந்த 3-4 மாதத்துலேயே அவ்வளவு முடிடா உனக்கு. அப்புறம் என்னாச்சு மாமா? அந்த சமயத்தில் தான் தில்லியில் உலக அமைதிக்காக ஒரு மகா ருத்ர யஜ்யம் நடக்கப் போகுது. நீங்கள் அவசியம் வரணும்னு உங்கள் தாத்தா நீலகண்டனுக்கு லெட்டர் வந்தது. உங்கள் தாத்தாவுக்கு குழப்பம் என்னன்னா, அவரோட தங்கை பையன், அதாவது பட்டப்பாவோட மைத்துனனுக்கு அந்த சமயம் பார்த்து கல்யாணம் நிச்சயமாச்சு. யார்? லோகு பெரியம்மா தம்பி லோகநாதன் மாமாவுக்கா? சங்கு கேட்டான். அவரே தான். கல்யாணத்துக்கு தான் இருக்கணுமேன்னு உங்கள் அப்பா தியானாவை யாகத்துக்கு போக சொன்னார் உங்கள் தாத்தா. உங்கள் அப்பா தில்லி போக போகிறது தெரிஞ்சதோ உங்கள் அம்மா ஸ்ரத்தாவுக்கு ஆசை. ஒருவேளை தில்லி அகதிகள் முகாமில் அவங்க அப்பாவை பற்றி ஏதாவது தகவல் தெரியலாமேன்னு கூடவே கிளம்பிட்டா. என்னையோ எடுத்துக்கிட்டு. ஓ, நான் தில்லிக்கு போயிருக்கேனா? போயிருக்க. ஒரு 10 மாத குழந்தையான்னு நினச்சிக்கிறேன். போயிட்டு 7-8 நாள் உங்கள் அப்பா தியானா மட்டும் திரும்பி வந்தான். நடைப்பிணமா உங்கள் அம்மா திரும்பி வரலை. கேட்டா பதிலே இல்லை. நேராக உங்கள் லோகு பெரியம்மா காலடியில் குழந்தையாக இருந்த ஒன்றை கொண்டு வந்து வச்சான். அப்புறம் மணி நீ தான் சங்குவுக்கு இனிமே அம்மான்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரிக்கு தூக்கு மாட்டிண்டு செத்து போயிட்டான்டா. சங்கு மௌனமாக இருந்தார். உங்கள் அம்மா யாரோடையோ ஓடி போயிட்டா. பெருத்த அவமானம். அந்த அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிட்டான்னு ஊரில் அரசல் புரசலாகவே எல்லாரும் பேசிண்டா. அப்புறம் எங்கள் அம்மா வரவே இல்லையா? தெரியலடா. அப்புறம் அவள் பேச்சையே உங்கள் ஆற்றுல யாருமே எடுக்கலை. ஆனால் எனக்கு தோணுதுடா, அவள் நிச்சயம் வருவா. அந்த ஸ்ரீசக்கரத்தை எடுக்கிறதுக்காக கட்டாயம் வருவா. சங்கு சிலந்தி வலையில் சிக்கி கொண்டிருந்த அந்த பூச்சியையே கவனித்து கொண்டிருந்தான். அந்த சிறிய சிலந்தி தன்னை நோக்கி வருவதைக் கண்டதும் அந்த பூச்சி படபடவென்று தன் இறக்கைகளை அடித்து கொண்டது. 1980 மே. பட்டாம்பி, கேரளா. திருமேனி பட்டாத்திரி பூஜையை முடித்துவிட்டு எழுந்தார். உடனடியாக திருவமுண்டூர் வரை போக வேண்டும். அங்கு உள்ள கோவிலில்தான் நவாட்சரி சக்கரம் உள்ளது. உடனடியாக அதை கொண்டு வந்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். தனது அவசரத்தில் பால் கிண்ணத்தில் அபிஷேகம் செய்வதற்காக வைத்திருந்த அந்த தகடுடன் கூடிய தாமரை மணிமாலையை அணிந்து கொள்ள மறந்து போய்விட்டார். சாப்பிட உட்கார்ந்த திருமேனி பட்டாத்திரியை சேட்டா என்ற குரல் அழைக்க வாசல் பக்கமாக வந்தார். அவருடைய சித்தி பிள்ளை ஸ்ரீதர் பட்டாத்திரி தான் வந்திருந்தான். அவன் பக்கத்தில் ஒரு புதிய நபர் சற்றி தள்ளி நின்று இருப்பதையும் யானை ஒன்றுடன் நின்று கொண்டிருந்த அவனுடைய பாகனும் அவன்தான். என்னடா அது? யானை. பகவதி காவு ஆணை. நம்ம ராமுவுக்கு மதம் பிடிச்சிருக்கு. உறவுக்காக அலையுதுன்னு உங்கள் பாகன் சங்கரன் சொன்னான். அதுதான் உறவுக்காக இந்த பெண் ஆணையை அழைச்சிண்டு வந்திருக்கார் இவர். பக்கத்தில் இருந்த நபரை அறிமுகம் செய்து வைத்தான் ஸ்ரீதர் பட்டாத்திரி. நல்லது, உங்கள் பேர் பிரேம்சந்திரன் நாயர். அழைச்சிட்டு போ. ஸ்ரீதர் சொல்லிவிட்டு உள்ளே போக திரும்பினார் திருமேனி பட்டாத்திரி.
வாயிற்படியில் பந்தனம் செய்யப்பட்டிருந்த வாராகி தடுத்தாள். முட்டாள் திருமேனி, ஆபத்து! அந்த பெண் யானையை ஏன் உள்ளே விடுற? அதை துரத்தி அடி. ஏன் வாராகி? ராமுவுக்கு துணை வேண்டுமே. பைத்தியக்கார நம்பூத்திரி! எல்லா பிரச்சனையும் ஆண் பெண் சேர்க்கையாலே தானே உருவாகுது. இப்போ ராமு தன்னோட சுக்கலத்தை இந்த யானைக்குள்ளே விட்டா உன் பூஜைக்கு பங்கம் வந்துடும். ராமுவை அந்த பெண் யானைக்கிட்ட சேர விடாதே. பட்டாத்திரி அவசரமாக இறங்கிச் சென்றாள். அதற்குள் பெண் யானையை ராமுவிடம் விட்டுவிட்டு ஸ்ரீதர் பட்டாத்திரி, பிரம்மச்சந்திரன், அந்த பாகன் மூவரும் விலகி வந்து கொண்டிருந்தார்கள். எங்கன்னே போகிறேன்? ஸ்ரீதரா, அந்த பெண் யானையை திருப்பி அனுப்பிடு. ராமு அதோட சேரக்கூடாதான். அதுக்குள்ளே ராமு தன் துதிக்கையால் அந்த பெண் யானையின் துதிக்கையை பின்னி பிணைத்து கொண்டிருந்தான். பட்டாத்திரி ஓடிப்போய் தடுப்பதற்குள் ராகுவின் ஆண்மை கிளர்ந்தேற ஆரம்பித்தது. தனது ஏக்கங்களையெல்லாம் மத நீராக வெளியிட்டு கொண்டிருந்த ராமு தனக்கு இணை கிடைத்து விட்ட மகிழ்ச்சியில் கோபம் என்கின்ற ஆணையை அடைத்து தாபங்களை வெளியேற்ற ஆரம்பித்தது. நிலைமை புரியாமல் பட்டாத்திரி கையில் அங்குசத்தை வைத்து கொண்டு அந்த பெண் யானையை விரட்ட ஆரம்பித்தான். அதனால் அந்த பெண் யானை ராமுவின் முன்னேற்றத்திற்கு தடை போட ஆரம்பித்தது. ராமு திகைத்தான். பட்டாத்திரி அந்த 2 யானைகளின் குறுக்கே நின்று அவற்றை விலக்க முயன்றான். தன் ஆசைகளுக்கு பட்டாத்திரி தடையாக இருப்பதை பார்த்ததும் ராமுவுக்கு எல்லா கோபமும் அவன் மேல் திரும்பியது. அவரை அலக்காக தூக்கி அந்த பெண் யானையின் காலடியில் வீசியது. அப்பொழுதுதான் நிலைமையின் பயங்கரம் பட்டாத்திரிக்கு புரிந்தது. என்று அலறியபடி தலையை தூக்கியவர் அந்த பெண் யானையை பார்த்தார். அதன் மேல் ஒரு பெண்மணி உட்கார்ந்திருந்தாள். நெற்றியில் பெரிய பொட்டு, கருப்பு உடை. இவரை பார்த்து கோரமாக இழுத்தபடி குனிந்து பெண் யானையின் காதில் ஏதோ சொல்ல அது தன் காலை தூக்கி அவர் தலையை குறிவைத்தது. யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே. மாற்றிச் சொல்லுகிறாயே வாராகி. நான் மாற்றவில்லை, விதி மாற்றுகிறது. கடைசியாக வாராகியுடன் தான் பேசிய உரையாடல் ஞாபகத்துக்கு வந்தது திருமேனி பட்டாத்திரிக்கு. அவருக்கு மற்றொன்றும் ஞாபகத்துக்கு வந்தது. மேனி அதை பறைத்தாள் என்று வாராகி சொன்னாலே, அந்த மேனி திருமேனியாகிய அவர்தானா? அவர் என்ன ஓட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அந்த பெண் யானை. அதன் யானை அவர் தலையில் கால் வைத்த அடுத்த நிமிடம் வாயிற்படியில் பந்தனம் செய்யப்பட்டிருந்த வாராகி விடுதலை பெற்று பறந்து போய்விட்டாள். எங்கிருந்தோ வந்து மணியோசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. 1974ஆம் ஆண்டு கும்பை. பட்டப்பா மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார். இப்பொழுது அவரால் கை கால்களை நன்றாக அசைக்க முடிகிறது. குமரிக்கொண்டிருந்த பேச்சும் இப்பொழுது தெளிவான வார்த்தைகளாக வெளிவருகின்றது. தன் குடும்பம் செய்த தவறுகள் இப்பொழுது புரிந்தது. ஒரு நல்ல குலத்தில் பிறந்துவிட்டு நீலகண்ட ஐயர் இதுபோல் அபிச்சார பிரயோகங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. அவரை இவர் தடுத்திருக்க வேண்டும். அம்மாதிரி செய்யாததுதான். அதன் பலனாகத்தான் என்னவோ பகவான் இந்த மகள் வனஜாவை கொண்டு சென்று விட்டான். வாசுதேவன் குடும்பம் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும். மாந்தோப்பில் ஒளிந்து கொண்டு பள்ளியிலிருந்து வரும் அவர் பிள்ளை சிவராமன் தலையில் எலுமிச்சம்பழத்தை 2ஆக உடைத்து பிரயோகம் செய்தது இவர்தான். சங்கு உள்ளே நுழைவதை பார்த்தார் பட்டப்பா. சங்கு, இப்படி வா. என்ன பெரியப்பா? ரொம்ப நன்றிடா குழந்தை. எதுக்கு பெரியப்பா? ஏன் படுக்கையின் அடியில் தாயத்தை மந்திரிச்சு வச்சு என் உடம்ப குணமாக்கினதுக்கு. ஓ, நீங்கள் விழிச்சிட்டு தான் இருந்தேளா? ஓ, தாத்தா பேச்சை கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டேன்டா. அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டேன். தாத்தாவுக்கு வாசுமாமா மேலே என்ன கோபம்? ஒன்றும் இல்லைடா. அவள் வேதவாகினின்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினான். அதில் அவன் அச்சு பிச்சுன்னு கட்டுரை எழுதினான். நம்ம கோவில் கும்பேஸ்வரர் கோவில் இல்லை, நிகும்பளை கோவில்னு எழுதினான். அந்த கட்டுரை தானே. சங்கு, உனக்கு அப்படி அதை பற்றி எப்படி தெரியும்? வாசு மாமா அவர் எழுதின கட்டுரையை காட்டினார். சொல்லுங்க பெரியப்பா, அவர் எழுதியிருந்தது உண்மைதானே? பட்டப்பா மௌனம் சாதித்தார். ஆமாண்டா, அது உண்மைதான். சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவர் ஒப்புக்கொண்டார். ஒரு காலத்தில் இது நிகும்பளை தேவி கோவிலாயிருந்தது. அவள் உக்கிரம் தாங்காமல் பகவத் பாதாள் அவளை அடக்கி பந்தனம் பண்ணிட்டார்.
அந்த கோவில் கும்பேஸ்வரி உடனுரை கும்பேஸ்வரர் கோவிலாக மாற்றிட்டா ஊர் பெரியவா. இந்த விஷயம் யார் எல்லோருமே மறந்து போயிட்டாங்க. உங்கள் அம்மா வந்து இந்த விஷயத்தை தோண்ட ஆரம்பிச்சது தாத்தாவுக்கு பிடிக்கல. நல்ல வேளையா உங்கள் அம்மா அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டா. இந்த வாசுதேவன் மட்டும் அதை உடும்புப்படியாக பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். சக்தி வழிபாடு பண்ணுற சில பேரும் அவன் பக்கம் சேர்ந்துட்டு கலாட்டா பண்ணினா. வேறு வழி இல்லாமல் ஊரை பயமுறுத்துறதுக்காக தாத்தா அபிச்சார பிரயோகம் பண்ணினா. நானும் அதுக்கு உடந்தையாக இருந்தேன். அப்போ இந்த கோவிலில் இன்னும் நெகும்பளை தேவி இருக்கான்னு சொல்லுங்கோ. ஆமாம், அவளை தெப்பக்குளத்துக்கு உள்ளே ஆவாகனம் பண்ணியிருக்கா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாசி அஷ்டமியில் அவளை வெளியில் எடுத்து பூஜை பண்ணுவா. அப்புறம் அதுவும் நின்று போயிடுச்சு. சங்க யோசனையுடன் பெரியப்பாவை பார்த்தான். பெரியப்பா, என் அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியலடா. தியானாவோட தில்லி போனா, அப்புறம் திரும்பியே வரல. யாரோடையோ ஓடி போயிட்டான்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிட்டாலாமே. அதுக்கப்புறமா எப்போவாவது அம்மா வந்தாடா. ஒரே ஒரு தடவை வந்தா. ஆனால் அப்போ அவள் கர்ப்பிணியாக இருந்தா. அதனால் பாட்டி அவளை விரட்டி அடிச்சுட்டா. சங்கு எந்தவித உணர்ச்சியும் முகத்தில் காட்டாமல் சமையலறைக்கு சென்றவன் டம்ளரில் தண்ணீரை மொண்டு கொடுத்து கொண்டிருந்தான். 1974 கும்பை. சுக்குப்பாட்டி வாசலில் உட்கார்ந்திருக்க சற்று தள்ளி மற்றொரு திண்ணையில் ஜலஜாவுக்கு தலைவாரி கொண்டிருந்தாள் லோகு. டவுன் லைப்ரரிக்கு சென்று புத்தகம் எடுத்துக்கொண்டு அப்போதுதான் உள்ளே நுழைந்திருந்தாள் கிரிஜா. படகு போன்ற அந்த பெரிய கார் இவர்களின் பக்கத்து வீட்டுக்கு முன்னால் நின்றது. இவர்கள் வாயை பிளந்தபடி அந்த காரையை பார்த்து கொண்டிருக்க முன் சீட்டிலிருந்து ஜம்புகேஸ்வரன் இறங்கினார். பின் சீட்டிலிருந்து காமாட்சியும் அவளது இரண்டாவது மகள் விஜயனும் இறங்கினார்கள். காமாட்சியாடா இது? சுக்குப்பாட்டியின் முகத்தில் விரல் வைத்தாள். எண்ணெய் வழிந்த பரட்டை தலையும் பட்டனில்லாத பிளவுஸை துருப்பிடித்த பின்னால் அவிழாமல் பத்திரப்படுத்தி கொண்டு அங்கங்கே முட்டு போட்ட சாயம் போன புடவையுடன் காதுகளிலும் மூக்கிலும் ஈர்க்குச்சியை ஆபரணமாக செருகிக் கொண்டிருந்த அந்த அழுமூஞ்சி காமாட்சியா இவள்? பட்டணத்து பெண்களைப் போல வாசனை தைலம் போட்டு வாரி ஸ்டைலாக கொண்டை போட்டு கொண்டிருந்தாள். கல்யாண பெண்ணைப் போல் உடம்பு முழுவதும் நகைகள், பட்டுப்புடவை போர்த்திக்கொண்டு மகாராணி போல நடந்து வந்தாள். என்ன பாட்டி, சௌக்கியமா? சிநேகமாக சிரித்தபடியே கேட்டாள். காமுவாணி, ஏண்டி எங்களையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா? ஞாபகம் வச்சுக்காம எப்படி பாட்டி? லோகமாமி நல்லா இருக்காள? பதில் கூட சொல்ல தோன்றாமல் அவள் செல்வச் செழிப்பை அளவெடுத்தபடியே இருந்தாள் லோகாம்பாள். காரின் கதவை மூடிவிட்டு சாவியை தூக்கி போட்டு கேட்ச் பிடித்தபடியே வந்த சத்யனை பாட்டி அறிமுகப்படுத்தினாள். இதுதான் என் மூத்த பிள்ளை சத்யன். மெட்ராஸ் லா காலேஜில் கடைசி வருஷம் படிக்கிறான். பாட்டியை பார்த்து கும்பிடு ஒன்றை போட்ட சத்யனை கிரிஜாவின் கூரிய கண்கள் திருட்டுத்தனமாக நோட்டமிட்டன. இவன் சினிமா ஸ்டார் போல இருக்கின்றானே. சில பேரை முதல் முறையாக பார்த்ததுமே இதயம் அவர்களை லபக்கென்று பிடித்து போட்டுவிடும். பின்பு ஆயுள் பரியந்தம் அந்த நபரையே சுற்றி சுற்றி எண்ணங்களும் செயல்களும் இருக்கும். அதுபோல்தான் இப்பொழுது சத்யனின் உருவத்தை கிரிஜாவின் இதயம் பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்து தன்னுள் பதித்து கொண்டு விட்டது. தன்னை மிஞ்சி அழகு கிடையாது. இந்த அழகுக்காக இவளை கல்யாணம் செய்து கொள்ள ஆண்கள் கியூவில் நிற்பார்கள். இந்த உலகத்தையே தன் காலடியில் விழவைக்கப் போகின்றேன் என்றெல்லாம் கற்பனை செய்திருந்தாள் அவள். கிரிஜாவின் அழகை ரசிக்கவே அந்த தெரு வழியாக இளைஞர் கூட்டம் அடிக்கடி போய்கொண்டிருக்கும். உற்சவ காலங்களில் கிரிஜா கோவிலுக்கு போனால் கிராமத்து பையன்கள் தான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு சுவாமியை தோளில் தாங்கி செல்லுவார்கள். சொக்காயை கழட்டிவிட்டு சுவாமியை தோளில் தாங்கி செல்லும் பொழுது தங்கள் புஜபல பராக்கிரமத்தை காட்டுவார்கள். நரம்புகள் புடைக்க தோள்களை முறுக்கி வேர்வையில் குளித்தபடி அவள் பக்கமாக ஏக்கத்துடன் பார்ப்பார்கள். அவள் தங்களை கவனிக்கிறார்களா என்று நோட்டம் விடுவார்கள். கிரிஜா அவர்கள் பக்கம் திரும்பவே மாட்டாள். கும்பை கிராமத்தின் அழகு தேவதையான அவள் தரிசனத்துக்காக பலர் ஏங்கி தவிப்பது வழக்கம். முதல் முறையாக இன்று அவள் தன்னை ஒருத்தன் கவனிக்க மாட்டானா என்று ஏங்க ஆரம்பித்திருந்தாள். சத்யனின் அடர்த்தியான முடியும் அழகும்
கம்பீரமும் அவளை அப்படியே உருக்கிவிட்டது. சத்யன் பெயரை ஒரு தரம் உச்சரித்து பார்த்தாள். பெயரே இவ்வளவு அழகாக இருக்கிறது. சங்கு அளவுக்கு நிறம் இல்லை, சற்று கருப்புத்தான். ஆனால் அந்த நிறம்தான் அவனுக்கு கம்பீரத்தை கொடுக்கிறது. பட்டணத்து ஸ்டைலில் கம்பளிப்பூச்சி மீசை வைத்திருந்தான். பெரிய கண்கள், அதில் அலட்சியமான பார்வை, தீர்மான மூக்கு, துடித்த உதடுகள், அகன்று விரிந்த தோள்கள். உண்மையிலேயே இப்படி ஒரு சுந்தர புருஷனை அவள் இதுவரை கண்டதே இல்லை. அவனது அழகு அவளை சித்திரவதை செய்தது. கையில் இருந்த லைப்ரரி புக்கை ஒரு தரம் பார்த்தாள். அவன் உனக்குத்தான் என்ற அந்த கதையின் தலைப்பு அவளை புல்லரிக்க வைத்தது. தன்னை ஒரு தரம் அவன் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பாட்டியிடம் பேச்சு கொடுத்தாள். பாட்டி, சங்கு எங்கே? தெரியாதேடி, எங்கே போனானோ? கிழவி அழகான தன் பெயரை சொல்லாமல் வந்தவர்கள் எதிரே வாடி போடியே என்று பேசியது அவளுக்கு எரிச்சலை தந்தது. சங்கு பாட்டி சத்யனை வம்புக்கு இழுத்தாள். ஏண்டாப்பா, நம்மளவா இல்லாத வழக்கமா? எதுக்குடாப்பா மதுரை வீரன் மாதிரி பெரிய மீசையை வச்சுட்டுருக்கே? சத்யன் சிரித்தான். இல்லை பாட்டி, இப்போ பட்டணத்தில் பொண்ணுங்க கூட பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு முடியை கிராப் வச்சுக்கிறா. நாங்கள்லாம் மீசை வச்சுட்டாதான் யார் ஆம்பளை யார் பொம்பளைன்னு கண்டுபிடிக்க முடியும். சத்யன் சொன்னதை கேட்டு ஜலஜா சிரித்து விட்டாள். ஆனால் கிரிஜா இந்த உலகத்திலேயே இல்லை. சத்யனின் குரலில் கட்டுண்டு கிடந்தாள். அவள் குரலாது தெளிவான அருவி ஓசை போல ஒரே சீராக பிசிறில்லாமல் தயக்கமில்லாமல் வழக்கமாக. கிரிஜா தான் பார்க்கும் ஆண்களுக்கு பார்ப்போடுவது வழக்கம். அழகாக இருப்பவர்களுக்கு குரல் கீச் கீச் என்று கேவலமாக இருக்கும். நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனால் பூஞ்சையாக இருப்பார்கள். உயரமாக இருப்பவர்களுக்கு உடற்கட்டு இருக்காது, உடற்கட்டு இருக்கும், ஆனால் குள்ளமாக இருப்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆண்களைத்தான் அவள் இதுவரை பார்த்திருக்கின்றாள். ஆனால் சத்யனிடம் இதுவரை ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் தன்னிடம் பேசினால் அவன் தனக்கு ஒரு பொருட்டல்ல என்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டும். அதே சமயம் அவனை கவரும் விதமாகவும் பேச வேண்டும். ஆனால் என்னை இவள் பக்கம் திரும்பக்கூட மாட்டேன் என்கின்றானே. இது என் பேத்தி கிரிஜா, பாட்டி காமாட்சியிடம் கூற. அதுவரை பாட்டியிடம் பேசி கொண்டிருந்த சத்யன் சட்டென்று உள்ளே போய்விட்டான். கிரிஜாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஜம்புகேஸ்வரன் பாட்டியிடம் பேச்சு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம்ப்பா ஜம்பு, நீ பக்கத்தாத்தை வாங்கிட்டேன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கெல்லாம் நிம்மதி. நல்ல மனுஷாதான் வாங்கியிருக்காளேன்னு. ஆனால் பட்டணத்தில் கொடிகட்டி பறக்கிறியாமே. எல்லாமே உங்களை மாதிரி பெரியவோட ஆசீர்வாதம், பணிவுடன் சொன்னார் ஜம்பு. பெரியவனுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறேடா ஜம்பு? கிரிஜா காதை தீட்டி கொண்டாள். இந்த வருஷம் அவன் படிப்பு முடிஞ்ச உடனே தான் ஜாதகத்தை கையில் எடுக்கணும். சத்யா, நீ தாண்டா என் புருஷன். கிரிஜா கண்ணாடி முன்னால் நின்று தனக்குள் சொல்லி கொண்டிருந்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.